ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். தேமுலேருந்து 2-3 திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட சண்டே எடுத்த vlog தான் பார்க்க போகிறீங்க. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எக்ஸஸாக உள்ள ஃபுட்டுலாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓவன்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸில் தான் இருக்குது. நல்லா பாக்ஸ் அழுத்தமாக இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ஸ்பூன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக கிளாஸில் உள்ளது, நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். சூப்லாம் செய்யக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாட்டுமே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் பார்த்து வச்சுருந்தேன். கேஸ் ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணலாம், சூப்லாம் செஞ்சுக்கலாம். இந்த பாட்டு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, நல்லா இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வாங்கி இதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணணும். இதில் தான் நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நூடுல்ஸ் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக செய்யலாம், நல்லா வந்துச்சு. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். இந்த கிளாஸ் பாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மூளை வறுவலும், லஞ்சுக்கு பல்லுக்குத்தி கிரேவியும் செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூளையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூளையில் மேலே நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபுல்லாக அதை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணி. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி விட்டுறணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூளை ஃப்ரை செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தொண்டை கட்டின மாதிரி தான் இருக்குது, கோல்டாக இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கூடவாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ மூளையை சேர்த்துக்கலாம். மூளையை சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். மூளை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்சுக்கு பல்லுக்குத்தி கிரேவி தான் செஞ்சுருந்தேன். ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது நிறைய எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும்.
வெங்காயத்தை வதக்கக்குள்ளேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள் கம்மியாகவும் மிளகுத்தூள் நிறையா சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலெலாம் சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டா கவுச்சி ஸ்மெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். எப்போதும் சேர்க்குற மசாலா தான். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரை கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணிலாம் சேர்க்கல, தேங்காய் பால் சேர்த்ததோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து மூடி வச்சு 4-5 விசில் விட்டு எடுக்கணும். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிரேவியாக வந்திருக்கு, நல்லா வெந்தும் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பல்லு குத்தி கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. 2 ரெசிபியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணாதவங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.